வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய பன்னியார் மகள் அத்தியாயம் 15. மோகனாம்பாளினால் தனது ஸ்தூல சரீரத்தை தூக்கி கொண்டு சற்றென்று குனிந்து நிமிர்ந்து வேலை செய்ய இயலவில்லை. மேலும் அவள் சமையல் அறைக்குள் சென்று நெருப்பருகில் நின்று எவ்வளவோ வருஷங்கள் சென்று விட்டிருந்தன. வேலைக்காரி வேலம்மாள் திடீரென்று வராது நின்று விட்டாள். சம்பள பாக்கியை வசூலிக்காவது அடுத்த நாள் வரக்கூடும் என்று மோகனாம்பாள் அவளை ஒவ்வொரு தினமும் எதிர்பார்த்து ஏமாந்து போனாள். இனி சம்பளம் வராவிட்டாலும் சரி, இந்த வீட்டில் மறுபடி காலை எடுத்து வைப்பதில்லை என்று வைராக்கியத்தில் வேலைக்காரி பெண் மோகனாம்பாள் வீட்டு வேலைக்கு முழுக்கு போட்டு விட்டு போய்விட்டிருந்தாள். சமையலுக்கு ஆள் இல்லை என்றதும் முதல் சில நாட்கள் அந்த குடும்பத்தினர் காலை காஃபியிலிருந்து இரவு போஜனம் வரை அருகில் இருந்த ஹோட்டலிலிருந்து தெரிவித்து கொண்டனர். ஆனால் தொடர்ந்து குடும்பத்தை அவ்வாறு நடத்துவது என்பது தங்களது தற்கால பொருளாதார நிலைக்கு கட்டி வராது என்று உணர்ந்த மோகனாம்பாள் சுயம்பாகத்தில் ஈடுபட தொடங்கிவிட்டாள். ஆனால் பெண் சுலோச்சனா அருகில் இருந்த சாமான்களை எடுத்து கொடுக்க அடுப்பருகில் காலை நீட்டிக்கொண்டு உட்கார்ந்த வாக்கில் முதலில் சில நாட்கள் எப்படியோ சமையலை ஒரு வழியாக ஓட்டிவிட்டிருந்தாள். ஆனால் அன்று காலை அவள் அப்படி செய்ய முடியவில்லை. அழகர் நத்தத்திலிருந்து பண்ணை மேனேஜர் மகன் வேறு விருந்தாளியாக வந்துவிட்டிருந்தான். அவர்கள் வீட்டிற்கு அப்போது வெளி விவகாரங்களை துப்பறிந்து வந்து துளைக்கு கொடுக்கும் துரைசாமி வேறு பகல் சாப்பாட்டிற்கு வந்து விடுவதாக முன்னெச்சரிக்கை விடுத்துவிட்டு வெளியே சென்றிருந்தான். கையில் அதிக பணப்புழக்கம் இல்லாத போது விருந்தாளிகள் வந்து குவிக்கின்றனவே என்ற சினம் ஒரு புறமும், இடுப்போடிய குனிந்து நிமிர்ந்து வயதான காலத்தில் அடுப்பறையில் அனலில் கிடந்து வாட நேரிட்டதை என்ற ஆத்திரம் ஒரு புறமும் கொந்தளித்து கொண்டிருந்த மோகனாம்பாள் எதிரே குதிரை போல் வந்து நின்ற மகள் மீது எரிந்து விழுந்தாள். அரிசியை களைஞ்சி எடுத்து வா, இத்தனை நாழியா? நல்ல பெண்ணடி நீ, ஒன்றுக்கும் துப்பு இல்லாது என் கழுத்திலே கருங்கல் போல பாரமாக ஏறி உட்கார்ந்திருக்கிறியே. நம்மோடு மட்டும் என்றிருந்தால் ஒரு சோற்றை பொங்கி ஒரு துவையலை அரைத்து போட்டுவிட்டு எழுந்து விட்டிருப்பேன். அந்த பாவி பயல் மேனேஜர் மகனுக்கு நாக்கு நீளம். 4 வகை பதார்த்தங்கள் இல்லாவிட்டால் சோறு தொண்டையில் இறங்காது. துரைசாமி பெரிய சாப்பாட்டு ராமன். கூடையில் வச்சிருந்த கத்திரிக்காயை கண்டதும் அவன் நாக்கில் தண்ணி ஊறிவிட்டது. எண்ணெய் கத்திரிக்காய் கறி செய்து வையுங்கள், சீக்கிரம் சாப்பிட வந்து விடுகிறேன் என்று சொந்த வீட்டில் ஏவுவது போல் எனக்கு உத்தரவு போட்டுவிட்டு போகிறான் அந்த தடியன். இருக்கிறபடி நான் இருந்தால் இந்த உதவாக்கரைகள் என் வீட்டுக்குள் காலை வைக்கவும் நடுநடுங்க மாட்டான்களா? என் தலைவிதி. உன்னை மலை போல் நம்பி 1000 சம்பாதிச்சு வச்சிருந்த காசை அள்ளி அள்ளி செலவிட்டு விட்டு இப்போது தீண்டாடுகிறேன் என படப்படவென்று பொறிந்து தள்ளினாள். இவளையும் கேட்டுவிட்டு தன் பெண் சுலோச்சனா கொஞ்சமும் உணர்வின்றி மறைக்கட்டை போல் நிற்பதைக் கண்டதும் தாயாருக்கு கோபம் பற்றி கொண்டு வந்தது. அடி மக்கு, ஏன் அப்படி சிலையாக நிற்கிற? அதை கொடு என்று அதட்டிவிட்டு மகள் கரத்திலிருந்து பாத்திரத்தை வாங்கி அரிசியை எடுத்து உலையில் இட்டாள். ஆனால் அடுப்பருகே சென்று பழக்கமில்லா அவளது மென்மையான சரீரம் புண்ணாக எரிந்தது. இவ்வேர்வை ஆறாக உடல் முழுவதும் வழிந்தோடியது. அந்த விசிறியை எடு. காது செவிடா என்ன? மூஞ்சியை தூக்கிக்கிட்டு நிற்க. இப்போ நான் உன்னை என்ன சொல்லிவிட்டேன்? இந்த கதையெல்லாம் என்கிட்ட வச்சுக்க வேணாம் என்று இறைந்து கூப்பாடு போட்டாள். என்ன நீ ரொம்ப கோபமாக இருக்கிறா போல இருக்குதே? அதுக்கு என்ன தெரியும்? சமையல் கட்டை எட்டி கூட பார்க்காது சொகுசா வளர்ந்த குழந்தை என்று மிகவும் உரிமையோடு பறிந்து பேசிய வண்ணம் தழுக்கு நடையில் வட்டி செத்த காய்ந்த குச்சி போன்ற தோற்றத்தில் ஒரு வாலிபன் உள்ளே வந்தான். அவனுடன் கூட மறுக்கொழுந்த அத்தரின் மனம் மூக்கை துளைக்கும் அளவிற்கு உள்ளே வேகமாக பரவி ஓடி வந்தது. இருபுறமும் பம்பென்ற உயர பறக்க வாரி அழகு செய்து கொண்டிருந்த தனது சுருண்ட கிராப்பு தலையை நாசுக்காக தடவியபடி வெற்றிலை காவியறிய 32 பற்களும் தெரிய நகைத்தைப்படி அவன் மோகனாம்பாள் அருகில் வந்தான். பட்டுக்கரை வேஷ்டி மீது அணிந்திருந்த மல்ஜிப்பாவின் பைக்குள் கைவிட்டு கைக்குட்டை ஒன்றை எடுத்தான். வேண்டாத பாத்திரங்களை போட்டு மூடி வைத்திருந்த கள்ளிப்பெட்டி மீது அதை விரித்துவிட்டு மிகவும் பத்திரமாக அதன் மீது அமர்ந்து கொண்டான். என்ன நீ சமையல் அப்படி ஜரூராக நடக்க காணமே? வெளியில் போய் சுற்றி வந்ததும் எனக்கு ஒரே பசியாக இருக்கே, கொஞ்சம் சூடாக ஸ்ட்ராங்காக காஃபி கிடைக்குமா என்று உல்லாசமாக கேட்டுவிட்டு சுலோச்சனா பக்கம் திரும்பி, தங்கச்சி அந்த பிஸ்கட் பாட்டிலை எடு, எப்படி இருக்குது பார்க்கலாம் என்று உத்தரவிட்டான்.
தாயின் முகத்தை குறிப்பாக பார்த்துவிட்டு திருத்திருவென்று விழித்த சுலோச்சனா எதிரே அலமாரி தட்டில் வைத்திருந்த ஒரு பெரிய கண்ணாடி ஜாடியை எடுத்து அவன் அருகில் வைத்தாள். அண்ணி, நீங்கள் கேட்ட விவரம் எல்லாத்தையும் நொடி பொழுதில் விசாரித்து கொண்டு வந்துவிட்டேன் என்று கொண்டு வந்திருந்த விஷயத்தின் ஒரு கோடியை எடுத்து வெளியில் போட்டான் துரைசாமி. ஜாடிக்குள் கையை விட்டு வேண்டிய அளவு பிஸ்கொத்திகளை வாரி அருகில் வைத்து கொண்டு ஒவ்வொன்றையும் விரைவாக 2ஆக உடைத்து வாயில் போட்டு தின்று முடிப்பதில் ஈடுபட்டு விட்டான். அவசரத்திற்கு இருக்கட்டுமே என்ற முதல் நாள் தான் வாங்கி வைத்திருந்த பிஸ்கொத்திகளை இவ்வாறு அவன் அரை நொடியில் அரைத்து தள்ளுவதை கண்டது மோகனாம்பாளுக்கு ஆத்திரம் தாங்க முடியாது குமரி கொண்டு வந்தது. எனினும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாது, தம்பி, சாப்பாட்டு நேரம், கண்டதை தின்னு ஏன் பசியை கெடுத்துக்கிற என்று கேட்டுவிட்டு சிரித்தாள். தன் உடல் பாரத்தை பொருட்படுத்தாது எழுந்து வந்து கண்ணாடி ஜாடியை மூடி அலமாரிக்குள் எடுத்து வைத்தாள். அடி ஸ்லோ, அண்ணனுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கொடு, பாவம் அவசரத்தில் விக்கல் வந்துவிட்டது என்று உத்தரவிட்டாள். ஒரு வாய் தண்ணீரை விழுங்கி தொண்டையை சரிப்படுத்தி கொண்ட துரைசாமி மீதமிருந்த பிஸ்கோத்துகளை ஒன்று விடாது முதலில் தின்று முடித்தான். அண்ணி, நான் உங்ககிட்ட விஷயத்தை சொல்லிவிட்டு உடனே திரும்பியாக வேணும். மேலே திரு ஜானகி வீட்டில் இன்றைக்கி மத்தியானம் கட்டாயம் சாப்பாட்டுக்கு வரணும்னு ரொம்ப இம்சைப்படுத்தினாங்க. சரின்னு ஒப்புக்கொண்டு விட்டேன். அதனால் எனக்காக நீங்கள் சமையல் அதிகம் செய்ய வேணாம் என்று சூழ் கொட்டினான். சாப்பாட்டுக்கு தங்கிவிட்டு பகல் டிஃபனை முடித்து கொண்டு போகாது இப்போதே ஒழிகிறானே என்ற அளவில் மோகனாம்பலுக்கு உள்ளுர திருப்திதான். எனினும் ஓப்பாக, என்ன தம்பி, உனக்கென தனியாக என்ன பட்சணா பிரமாணம் செய்துவிட்டேன். ஏதோ நாங்கள் சாப்பிடுகிற கஞ்சியில் உனக்கு ஒரு லோட்டா கொடுக்கலாம்னு நினைச்சேன். சரி, அது கிடக்கட்டும். ஜானகி வீட்டில் என்ன விசேஷம் என்று ஆவலுடன் வினவினாள். ஊர் ஒம்பையெல்லாம் அவ்வாறு சுலபமாக அவிழ்த்து விட்டுவிட்டால் பிறகு துரைசாமி எப்படி பிழைக்க முடியும்? எனவே அவன் ஆவலை தூண்டிவிட்டு தன் தொண்டையை பலமாக கனைத்து கொண்டான். காஃபி கேட்டனே, எங்கே? சூடா, சீக்கிரம் கொண்டு வாமா என்று பகட்டாக சிரித்தபடி சுலோச்சனா பக்கம் திரும்பி பார்த்தான். அகால வேளையிலே காஃபிக்கு எங்கே போவோம் தம்பி என்று தேன் ஒழுக இனிமையாக கேட்ட மோகனாம்பாள் தனக்குள் எழுந்த கோபத்தை சாமர்த்தியமாக அடக்கி கொண்டு மேடை அருகில் சென்று விரைவாக ஒரு டம்ளரில் கொஞ்சம் பாலை விட்டு சர்க்கரையை போட்டு கலக்கினாள். துரைசாமி வேறு பக்கம் திரும்பியிருந்த சமயம் பார்த்து பானையில் கொதித்து கொண்டிருந்த வெந்நீரில் 2 கரண்டி முகந்து தாராளமாக பாலில் விட்டு கலக்கி பறியுடன் எடுத்து கொண்டு வந்தாள். இந்த பாலையாவது சாப்பிடு, தாகம் தீரட்டும், பாவம், நல்ல வெயில், ஊரை சுற்றிட்டு களைப்பாக வந்திருக்கிற என்று உபசரித்தாள். துரைசாமி அதை ஒரே மூச்சில் கடகடவென்று குடித்து முடித்துவிட்டு பாத்திரத்தை கீழே வைத்தான். அண்ணி, அவசரமாக டவுன் வரை வேற போக வேண்டியிருக்கிறது. உங்கள் காரியமாக காலையிலே போன இடத்துல 5 ரூபாய் வேஸ்ட் ஆயிடுச்சு. அதனால் ஒரு 10 ரூபாய் இருந்தால் கை மாத்தா கொடுங்க என்று அதிகாரமான குரலில் அதட்டி கேட்டான். பணத்தை எடுத்து கொடுக்காத வரையில் துரைசாமி வாயிலிருந்து விஷயங்கள் ஏதும் வெளிவராது என்பதை மோகனாம்பாள் அறிவாள். எனவே வேறு வழியின்றி இடுப்பில் சொருகியிருந்த சுருக்கு பையை கையில் எடுத்தாள். மெல்ல துழாவி சில்லறையாகவும் நோட்டாகவும் 5 ரூபாய்களை எடுத்து, தம்பி, கையில் இதுதான் இருக்குது, இன்னொரு சமயம் மிச்சத்தை கொடுக்கிறேன் என்று கூறிவிட்டு அரை மனதாக பணத்தை அவனிடம் அளித்தாள். துரைசாமி அலட்சியமாக அதை தனது ஜிப்பா பைக்குள் போட்டுக்கொண்டான். ஜானகி மகள் சுந்தரவல்லிக்கு இப்போது நல்ல யோக காலம் அண்ணே. பட்டணத்திலிருந்து ஒரு பெரிய பட முதலாளி அந்த பெண்ணை ஒரு பெரிய படத்திற்கு புக் செய்திருக்கிறான். இத்தனைக்கும் அது பார்க்குறதுக்கு அப்படி பிரமாதமான அழகி கூட இல்லை. நோஞ்செல்லாம் உசுர் போயிடும் போல ஒடிஞ்சு விழுகிறா போல இருக்கும். இதிலெல்லாம் அதிர்ஷ்டம் என்று ஒன்று தனியாக இருக்குது. அந்த முதலாளிக்கு தான் இன்றைக்கி அவங்க வீட்டிலே விருந்தாம். என்னையும் கூட வந்து கலந்துக்க சொன்னாங்க ஜானகி அம்மா. பெரிய முதலாளிகளை இது மூலமாக பரிச்சயம் செய்து கொண்டால் எனக்கும் அந்த படத்திலே ஒரு சான்ஸ் கிடைச்சாக்கா ஹீ என்று முடிக்காது திளித்தான். உன் அவலட்சண முகத்தை படத்திலே காட்ட ஆசை வர பார்க்கிறியா என்று மோகனாம்பாள் தனக்குள் எண்ணி வைக்கின்றாள். ஜானகி அம்மாளின் மகளுக்கு வந்த யோகத்தை அறிந்ததும் அவள் வயிறு அனலாக பற்றி எறிந்தது. எனினும் தன் உணர்ச்சிகளை வெளியே காட்டிக்கொள்ளாது லேசாக சிரித்தாள். தம்பி, நம்ம ஸ்லோவுக்கு படம், நாடகம் இதிலெல்லாம் இனிமேல் வேண்டியதே இல்லை. மேனேஜர் மகன் இந்த பெண்ணைத்தான் கட்டிப்பேன்னு ஒரே காலில் நிற்கிறார். அவர் கூட நடவடிக்கையெல்லாம் விவரமாக தெரிஞ்சுக்காம குழந்தையை கட்டி கொடுக்க எனக்கு மனமில்லை. எனக்கு இது ஒரே பொண்ணு. பணத்துக்கு ஆசைப்பட்டு
பாழங்கிணத்திலே தள்ளிவிட முடியுமா என்று தழுக்காக கேட்டாள். துரைசாமி பதிலுக்கு பலமாக சிரித்தான். நல்லா சொன்னீங்க அண்ணி, நீங்கள் நினைக்கிறது வாஸ்தவம். காலத்திலே ஒரு கண்ணியமான இடத்துல அதை கட்டி கொடுத்துடலாம்னு நீங்கள் கேட்ட விஷயங்களை பற்றி துப்பு துளைக்கி விட்டேன். மேனேஜர் மகன் நல்ல சொத்துக்காரன் தான். வீடு வாசல் ரொக்கம் எல்லாம் ஒரு 5 லட்சத்திற்கு தேரும்னு கேள்வி. ஆனால் ஆள் கொஞ்சம் உல்லாச பேர்வழி போல தோணுது. கீழே திருக்கோடியிலே ஒரு குடும்பம் புதுசாக 5ஆம் நபரே குடி வந்திருக்காங்க. அந்த வீட்டில் 3 பெண்கள் இருக்கிறாங்க. கடைசி பெண் மேலே மேனேஜர் கண்ணா இருக்கிறாருன்னு ஒரு பேச்சு காதிலே விழுந்தது என்னான். காலத்திலே கல்யாணம் ஆகாவிட்டால் அப்படி தான் இல்லாது பொல்லாததும் ஊரில் பேசுவாங்க. அதை விட்டு தள்ளு. அந்த உமா மகேஸ்வரியை பற்றின சமாச்சாரம் என்ன? அதை முதல்ல சொல்லு என்று அவளுடன் கேட்டாள் மோகனாம்பாள். ஓஹோ, அதைத்தானே முக்கியமாக விசாரிக்க போனேன். உமா மகேஸ்வரி என்பவள் காலம் சென்ற அழகர் நத்தம் பண்ணை ஏகாம்பரத்தின் புத்திரி. பட்டணத்திலே தன் தாயோடு இதுவரை இருந்தாளாம். பண்ணையார் சாகும் சமயம் வந்தாளாம். தகப்பன் தன் மகளுக்கு அவ்வளோ சொத்துக்களையும் எழுதி வைத்துவிட்டு போய்விட்டான். வயது 23 அல்லது 24க்குள் இருக்கும். பார்க்க ஜிலுவென்று அத்தனை அழகாக இருக்கிறாள். ஏகாம்பரமும் பண்ணை மேனேஜர் வரதராஜனும் ரொம்ப சிநேகிதர்களாம். சாகும்போது தன் பெண்ணை அவர் மகனுக்கு கட்டி கொள்ள வேண்டுமென வாக்கு வாங்கி கொண்டு செத்தாராம் பண்ணையார். அதனாலே விரைவாக உமாவை தன் மகனுக்கு கட்டி வைக்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறாராம் மேனேஜர். ஆனால் மகன் மனசை பற்றி அறிஞ்சவங்க நீங்கள் தான். அதனாலே உமா மகேஸ்வரியை அவர் கட்டி கொள்ளப் போகிறாரா அல்லது ஸ்லோச்சனாவை கட்டி கொள்ளப் போகிறாரா என்பது உங்களுக்கு தான் தெரியும். அதை பற்றி அதிகம் சொல்ல ஒன்றுமில்லை என்று கூறிவிட்டு கலகலவென்று சிரித்தான். உண்மையில் துரைசாமி உமாவை பற்றி 2 விஷயங்கள் தான் அன்று காலை அறிந்து கொண்டிருந்தான். பட்டணத்திலிருந்து வந்து தன் தந்தையின் அபாரமான சொத்துக்களை ஆண்டு கொண்டிருக்கிறாள் என்பதற்கு மேல் அவனுக்கு அதிகம் செய்தி கிடைக்கவில்லை. ஊருக்கு புதிதாக வந்துள்ள பெண்ணை பற்றி அறிய மோகனாம்பாள் ஆவல்படுகிறாள் என்றால் அதில் விஷயம் ஏதோ இருக்க வேண்டும் என்று அவனது யூகம் உணர்த்தியது. மற்ற செய்திகளை தனது அபாரமான கற்பனை உதயால் புனிந்து கொண்டு ஆழ்ந்து விட்டான். மோகனாம்பாளை அடுத்த முறை சந்திக்கும் போது அப்படி அவனது பொய் கதைகள் ஏதேனும் வெளியாகிவிட்டிருந்தால் வேறு வகையில் சமாளித்து கொள்ளலாம் என்ற தைரியம் அவனுக்கு. சரி, நான் வரட்டுமா அண்ணே என்று பற்களை காட்டி ஒரு பெரிய கும்பிடு போட்டுவிட்டு எழுந்தான். கைக்குட்டையை தட்டி மடித்து பையில் திணித்து கை நிறைய வாசனை பாக்கை அள்ளி வாயில் போட்டு கொண்டான். வரேன் என்று குழறிவிட்டு போதிய அளவு வெற்றிலைகளை கத்தையாக அள்ளி எடுத்துக்கொண்டு வேகமாக வெளியேறினான். இதுவரை கட்டுப்படுத்தி கொண்டிருந்த ஆத்திரத்தை இனியும் அடக்க முடியாது வெளியே விட்டாள் மோகனாம்பாள். சரி, தரித்திரம் பிட்சா போல தலையை சொரிந்து கொண்டு ஏன் நிற்கிற? ஜானகி அம்மாள் அந்த கோணிக்குட்டிக்கு இருக்கிற சாமர்த்தியம் கூட உனக்கு இல்லை. வெண்டைக்காயை அரிஞ்சு வச்சுட்டு மசாலாவை அரைச்சி கொடுத்துட்டு போய் மூஞ்சியை கழுவி கொண்டு இரு. மேனேஜர் மகன் சாப்பாட்டுக்கு வர நேரம் ஆயிடுச்சு. வந்ததும் இலையை போடணும்னு அவன் இறக்கையை கட்டிக்கிட்டு பறப்பான். சாப்பாடு போட்டதும் உடனே அவன் வெளியே கிளம்பிவிட போகிறான். அதுக்கு முன்னாடி எப்படியாவது பேசி இன்னைக்கு உன் விஷயத்தை உண்டு இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ. மசுன்னு நின்னியோ தெரியும் செய்தி. குழந்தைன்னு பார்க்க மாட்டேன். கோபம் வந்தால் நான் எப்படிப்பட்டவள்னு உனக்கு தெரிஞ்சுதா? பெருமாள் மாடு போல தலையை ஆட்ட வேண்டாம். காரியத்திலே கெட்டியாயிரு கோபத்துடன் உபதேசித்தாள். வாய்க்கதவை யாரோ தள்ளி திறக்கும் சப்தம் கேட்டதும் உரத்த குரலை தாழ்த்தி கொண்டு அந்த பாவி அதுக்குள்ளே வந்து விட்டான் போல இருக்கு. ஓடு, மூஞ்சியை கழுவி கொண்டு வா, எண்ணெய் வடியுதோ மூஞ்சியிலே என்று பற்களை கடித்தாள். தாயின் உபதேசத்தை சிறமேற்கொண்ட மகள் தன் பெட்டியில் இருந்த ஆடைகளில் மிகவும் பகட்டான சேலை ஒன்றை தேர்ந்தெடுத்து தன்னை மிக்க நேர்த்தியாக அலங்கரித்து கொண்டாள். வெளியே சென்று சுற்றிவிட்டு களைப்பாக மிக்க பசியுடன் வந்திருந்த ரகதுரை முற்றத்தில் இறங்கி கை கால்களை கழுவிக்கொண்டு தயாராக கூடத்து மேஜை அருகே வந்து உட்கார்ந்து கொண்டான். அடுப்பறையில் அமர்ந்தபடி தாயார் தட்டுகளில் உணவை எடுத்து கொடுக்க மகள் அவைகளை சுமந்து கொண்டு வந்து இதமான குரலில் பேசி மிகவும் ஆசையுடன் தனது அன்பனுக்கு பரிமாறினாள். சுவை மிகுந்த உணவை வயிறார திருப்தியாக உண்டு முடித்த ரங்கதுரை நீண்டதுரை ஏப்பமிட்டு கொண்டு எழுந்து கையை கழுவிக்கொண்டான். வெற்றிலை சுற்றி கொண்டு காலில் செருப்புகளை திணித்தபடி அவன் வெளியே கிளம்புவதை கண்ணுற்ற சுலோச்சனா திகிலடைந்து போனாள். தாயார் சொன்னபடி விஷயத்தை 1 அல்லது 2 என்று அறிந்து கொள்ளாவிடில் தன் நிலைமை மோசமாகிவிடும் என்று அஞ்சி, அத்தான் அதற்குள் கிளம்பிவிட்டீர்களே, உட்காருங்கள் என்று கெஞ்சியபடி அவன் கரத்தை பற்றி
அருகில் இருந்த ஆசனத்தில் வற்புறுத்தி அமர செய்தாள். மின்சார விசிறியை சுழல விட்டுவிட்டு அருகில் வந்து ரங்கோதரை நெற்றில் அரும்பியிருந்த வியர்வையை துளையிலை தன் புனைவி தலைப்பால் துடைத்து விட்டாள். சுபாவத்தில் புத்திசாலும் குறைவான அவளால் அவனிடம் மிகவும் சாமர்த்தியமாக தன் விருப்பத்தை தெரிவிக்க கொள்ள தெரியவில்லை. எனவே மிகவும் வெளிப்படையாக, அத்தான், நீங்கள் எப்போ என்னை கல்யாணம் செய்து கொள்ள போகிறீங்கன்னு அம்மான்னு தெரிஞ்சு கொள்ள ஆசைப்படுகிறாங்க. சும்மா இப்படியே நாள் தள்ளிக்கிட்டு போகிறதேன்னு அவங்களுக்கு கவலையாக இருக்குது என்றாள். வெளியே சுற்றி வந்து தங்குவதற்கு மிகவும் ஏற்ற இடமாக இருக்கிறது என்று ஒரு காரணத்திற்காகவே அவன் மோகனாம்பாள் வீட்டிற்கு விஜயம் செய்து கொண்டிருந்தான். ஆரம்பத்தில் சுலோச்சனா மீது ஏற்பட்டிருந்த அன்பு ஆசையும் அவனுக்கு தற்சமயம் குறைந்து விட்டிருந்தன. எனவே மோகனாம்பாள் தன்னை வருங்கால மருமகனாக வரித்து கொள்ள திட்டமிட்டிருப்பதை அறிந்ததும் அவன் திடுக்கிட்டு போனான். கொஞ்ச நாட்கள் நெருங்கி பழகியதிலிருந்து அவனுக்கு சுலோச்சனாவின் தாயின் குணம் நன்கு தெரிய வந்திருந்தது. தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்தால் அவள் ஆளை உயிருடன் வைக்க மாட்டாள். எந்த விதமான பஞ்சமா பாதகத்திற்கும் அஞ்சாத உள்ளம் படைத்தவள் என்ற உண்மையை அவன் அறிவான். எனவே பகிங்கரமாக மோகனாம்பாளை எதிர்த்து உதறிவிட்டுவிட அவனுக்கு கொஞ்சம் அச்சமாக இருந்தது. மேலும் சில காரணங்கள் பற்றி சுலோச்சனாவின் உதவியும் அவனுக்கு அந்த சமயம் தேவையாக இருந்தது. எனவே அவன் சாமர்த்தியமாக மிகவும் அன்பான குரலில், "ஸ்லோகண்ணு, இப்படி அருகில் வந்து உட்கார். அம்மா, உன்னை தவிர வேறு யாரையும் நான் திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்று உன்னை பார்த்து முதல் நாளே தீர்மானித்து விட்டேன். இதில் உனக்கு ஏன் சந்தேகம்? ஆனால் ஒன்று, நீ என் சொல்படி நடப்பதாக இருந்தால்" என்று கூறிவிட்டு முடிக்காது நிறுத்தினான். அவளுடன் அவன் வாயையே பார்த்து கொண்டிருந்த சுலோச்சனா அருகில் நெருங்கி அவன் தோள் மீது முகத்தை பதித்து கொண்டு சாய்ந்து கொண்டாள். அழகும் அந்தஸ்தும் உள்ள அந்த வாலிபன் தன்னை தவிர பிற பெண்ணை கண்ணாலும் நேரெடுத்து பார்க்க மாட்டான் என்பதை அவன் வாயாலேயே கேட்டதும் அவள் உள்ளம் ஆனந்தத்தில் மூழ்கிவிட்டது. "அத்தான், நீங்கள் என்னை நெருப்பிலே குதிக்க சொன்னாலும் நான் உங்கள் உத்தரவுக்கு எதிராக பேச மாட்டேன். என்ன செய்யணும் சொல்லுங்க" என்றால் கொஞ்சம் குரலில். "அத்தனை பெரிய தியாகம் செய்ய வேண்டாம் கண்மணி ஸ்லோ. நீ எனக்கு செய்ய வேண்டியது ஒரு சிறு உதவிதான். என் தந்தை உறவினர்கள் முதலானவர்கள் எனக்கு வேறு இடத்தில் பெண் பார்க்க திட்டமிட்டிருக்கிறார்கள். எனக்கு அந்த பெண்ணை கட்டிக்கொள்ள பிரியமில்லை. ஆனால் சம்மதிப்பு போல் பாசாங் செய்து கொண்டிருக்கிறேன். முடிவில் உன்னைத்தான் கட்டிக்கொள்ளப் போகிறேன். நான் சொல்கிறது உன் வரைக்கும் இரகசியமாக இருக்கட்டும். உன் தாயாருக்கு கூட தெரிய வேண்டாம்" என்று சொல்லிவிட்டு மிகவும் அருகில் நெருங்கி அவள் காதோடு சில விஷயங்களை இரகசியமாக சொன்னான். ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த சுலோச்சனாவின் முகம் சந்தோஷத்தினால் மலர்ந்து போயிற்று. தன்னை அவன் கட்டாய முடிவில் திருமணம் செய்து கொள்வான் என்று தீவிரமாக அவளது பேதை உள்ளம் நம்பியது. "அத்தான், சத்தியமாக என்னை நம்புங்கள். நீங்கள் சொன்னபடி நான் நடப்பேன். அம்மாவிடம் கூட சொல்ல மாட்டேன்" என்று உணர்ச்சி பொங்க கூறிவிட்டு அவன் கரங்களை ஆர்வத்துடன் பற்றி கொண்டாள். "உன்னுடைய அன்பின் ஆழத்தை நான் அறிவேன் ஸ்லோ. உன்னை போன்ற உத்தமமான பெண் மனைவியாக கிடைக்க ஒரு மனிதன் ரொம்ப கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வருகிறேன். எல்லாம் ஞாபகத்தில் இருக்கட்டும். ஜாக்கிரதை" என்று எச்சரித்துவிட்டு எழுந்த ரங்கதுரை தன் பையிலிருந்து ஒரு கத்தை ரூபாய் நோட்டுகளை அவள் கரத்தில் வைத்து அழுத்திவிட்டு வேகமாக வெளியேறினான். கதவை மூடிக்கொண்டு வான் போல் துள்ளி உள்ளே வந்த மகளை சற்று அதிசயமாக பார்த்தாள் மோகனாம்பாள். மினிக்கு தழுக்கிறது அப்புறம் இருக்கட்டும், அவன் என்ன சொன்னான் என்று எரிந்து விழுந்தாள் மகள் மீது தாய். அடுத்த மாதம் விரைவாக விவாகத்திற்கு தேதி வைக்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறாராம். வீட்டு செலவுக்கு வைத்து கொள்ளும்படி இதை கொடுத்தார் என்றாள் மகள். சுபாவத்தில் அசடு என்ற போதிலும் சுபகாரியம் என்றதும் அவளுக்கு திடீரென்று புத்திசாலித்தனம் வந்துவிட்டது. தன்னிடம் அத்தான் கூறிய அந்தரங்கங்களை தாயிடம் சொல்லாது மறைத்து விட்டாள். மோகனாம்பாள் ரூபாய் நோட்டுகளை எண்ணி பார்த்தாள். ஏறக்குறைய 500 ரூபாய்கள் இருந்ததை கண்டதும் நலிந்து போனது அவளது நம்பிக்கை துளிர்க்க ஆரம்பித்தது. "போகட்டும், இப்பொழுது நாம் விழித்த முகம் நல்ல முகம்தான்" என்று முணுமுணுத்து விட்டு திருப்தியுடன் உள்ளே சென்றாள்.